பெண்டிங் வித் சார். ஈசன் சார் பேசும்போது ஒரு 2 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அது அப்படியே 100 விழுக்காடு உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஒண்ணு, இந்த மானிய விலையை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் 2000 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய் மானிய விலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க, கூடுதலா விலை வைத்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று விவசாயிகளுக்கான விவசாய பொருட்கள், விவசாய கருவிகள் வழங்கப்படக்கூடியதிலும் கார்பரேட் நிறுவனங்களை சந்தைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வகையில தான் அந்த திட்டம் கொண்டு வரப்படுது அப்படிங்கிறாங்க. இது அந்த கோணத்தில் பார்க்கலாம், அது உண்மைதான்றீங்களா? என்னை பொறுத்தளவுக்கு நாட்டினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு விவசாயிக்கு என்ன நிலைமையோ அதுதான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய நிலைமை. இது பொதுவான கருத்து. வழக்கறிஞர் ஈசன் ஐயா அவர்கள் சொன்ன கருத்திலே 100 விழுக்காடு நான் உடன்படுகிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூடுதலாக இந்த சந்தைப்படுத்தி கொண்டு வராங்க பாருங்க விவசாய கருவிகள், அந்த கருவிகள் யாருக்கு போய் சேருது? யாராவது கண்காணிச்சிருக்காங்களா சொல்லுங்க. பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த நிதி கடைக்கோடி விவசாயிகளுக்கு சேரல அப்படிங்கிறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன். இந்த கருவி போன வாரம் எங்களுடைய செங்கோட்டை தாலுகா தென்காசி மாவட்டத்துல வல்லம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு விவசாய சங்க கூட்டம் போட்டு ஒரு 120 விவசாயி வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன், நான் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நான் கேட்டேன், எத்தனை பேர் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு கலெக்டரேட்டுக்கு போயிருக்கீங்க? 100 விழுக்காடு விவசாயிகள் நிறைந்த ஒரு கிராமம் வல்லம். அந்த ஊர்ல நான் போய் கேட்கிறேன், எத்தனை பேர் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு போயிருக்கீங்க? அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யக்கூடிய விவசாய கருவிகளை எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டேன். யாருமே வாங்கல. 120 விவசாயிகள் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க, யாரும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி இந்த பொருட்கள் போய் சேருது? யாருக்கு போய் சேருது? அப்போ விவசாயிகள் மத்தியில விழிப்புணர்வையே உண்டாக்காத இந்த அரசாங்கங்கள் இல்ல, ஒரு பக்கம் இந்த விவசாய கருவிகள் கொடுக்கப்படுவது கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக செயல்பட அவங்களுடைய லாப நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட, அப்படி கொடுக்கக்கூடிய கருவிகள் கூட விவசாயிகள் போய் சேரல அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டா இருக்கு. சேரவும் இல்லையே, அது வந்து சேரவும் இல்லை. தெரியுதா? அப்ப அந்த கருவிகள் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்று சொல்லக்கூடிய ஆய்வை யார் நடத்துவது? யார் நடத்துவது? இவ்வளவு பெரிய பட்ஜெட் எனக்கு வந்து சேர்ந்துச்சான்னு உறுதி செய்யணும் சார் அரசாங்கம். எனக்கு அந்த நிதியை வந்து எனக்கு சேர்ந்துச்சா? ஒரு விவசாயியாக இந்த நாட்டில் நான் ஒரு உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கான ஒரு தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் எனக்கு வந்து சேர்ந்துச்சான்னு யாரு ஆய்வு செய்வது? அதான் இங்க தேவை. எனக்கு வரலையே, அப்ப நான் யார்கிட்ட போய் சொல்றது? 120 விவசாயி சொல்றா நாங்க எந்த இடுபொருளோ அல்லது விளைபொருள் எதுவுமே கருவிகளை நான் வாங்கலன்னு சொல்லும் போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதான் உண்மை. அப்ப ஈசன் ஐயா வழக்கறிஞர் சொன்ன கருத்திலே 100 விழுக்காடு உடன்படுகிறேன். சர்வதேச கார்பரேட் கம்பெனி இந்த காப்பீட்டு விஷயத்துல 2 பேரும் எங்க அண்ணமார் 2 பேரும் பேசுறாங்க. காப்பீட்டு விஷயத்தில் லாபம் அடைவது யார்? விவசாயியா? இல்ல இல்ல. 2 அரசாங்கமும் சரிசமமாக அந்த ஒதுக்கீட்டை நிதி ஒதுக்கீட்டை செய்யும் போது அதில் பலனடைவது கார்பரேட் கம்பெனிகள். லாபம் இருந்தா தான் உள்ள வர்றான், பாத்துக்கோங்க. லாபம் இல்லைன்னா வரமாட்டான், ஏலத்துக்கே வரமாட்டான், அது தெரிஞ்சுக்கோங்க. லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் வந்துருவான், லாபம் இல்லைன்னா வரமாட்டான். அரசாங்கம் அதுக்கு ஏதாவது வரைமுறை வச்சிருக்கா? பயிர் காப்பீட்டு திட்டத்துல ஒரு வரைமுறை இல்ல. நிதியை ஒதுக்குறோம், இருக்கிறத அள்ளி குப்பை மாதிரி போடுறோம், போட்டுட்டு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் குப்பைகள். அப்பதான் அந்த பகுதி சுகாதாரமாக இருக்கும். நீங்கள் ஒதுக்கப்படக்கூடிய நிதி கடைக்கோடி விவசாயிக்கு போய் சேர்ந்துச்சாண்டு நீங்க பாத்தீங்களா? என்னைக்காவது ஏதாவது ஒரு அறிக்கை இருக்கா? இங்க இவ்வளவு கோடி, ஒரு கோடியே 71 லட்சம் 71% ஒதுக்கி இருக்கிற பெரிய நிதி அப்படின்னு சொல்றீங்களே, அந்த நிதி கடைக்கோடி விவசாயிக்கு போய் சேர்ந்துச்சான்னு பாக்குறது யாரு? கூடுதலாக இன்றைக்கு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நீர். அந்த நீர் குறித்து அல்லது அந்த நீர் ஒழுங்குபடுத்துதல் குறித்து ஏதாவது ஒரு வரைவு, ஒரு பத்தி இருக்கா? இங்க ஒண்ணுமே இல்ல. அதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்க? முல்லை பெரியாறுல வருஷம் முழுக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம், காவிரியில வருடம் முழுவதும் போராடுறோம், பாலாற்றுல போராடிக்கிட்டு இருக்கோம், தென்பெண்ணை ஆற்றுல போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா விளவங்கோடு தாலுகாவில நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நெய்யாற்றுங்கிற தண்ணிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நீர் ஒழுங்குபடுத்துதலை இந்த அரசாங்கம் ஏன் செய்யவில்லை? இந்த நீர் ஒழுங்குபடுத்துதலுக்கான தொகையை இந்த விவசாய பட்ஜெட்ல ஏன் இந்த அரசு அறிவிக்கல? அது ஒரு பெரிய ஆதங்கம் சார் எங்களுக்கு. ஏனென்றால்
நாங்கள் மலை மறைவு பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான நீரை தர வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் என்று நிலை இருக்கும் போது அதை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் ஏன் ஒதுக்கல? உபரி நீர் மட்டும்தான் எழுதி வச்சுக்கோங்க. உபரி நீர் தான் கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் தமிழகத்திற்கு வந்து சேர்கிறது. உபரி நீர் நல்ல மழை பெய்ஞ்சா உபரி நீரை தமிழ்நாட்டு பக்கம் விட்டுருதான். இல்லனா ஒதுக்கீட்டுப்படி தண்ணியை தர மறுக்கிறது கர்நாடகா, ஒதுக்கீட்டுப்படி தண்ணியை தர மறுக்கிறது கேரளா, ஒதுக்கீட்டுப்படி தண்ணியை தர மறுக்கிறது ஆந்திரா. இத என்றாவது ஒரு நாள் ஒதுக்கீட்டுப்படி தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்காக இவ்வளவு நாங்க நிதி ஒதுக்குறோம். இந்த பட்ஜெட்ல, விவசாய பட்ஜெட்ல இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாளும் பண்ணல. பேரிடர் எங்க தலையில இறங்குது. கேள்விக்குதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்குமே, ஆணையம் அமைச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. மாநில மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அந்த காவிரி மேலாண்மை வாரியம் என்றாவது ஒரு நாள் ஒதுக்கீட்டுப்படி எங்களுக்கு தண்ணியை பெற்றுக் கொடுத்திருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் ஒதுக்கீடுபடி தண்ணியை பெற்றுக் கொடுக்கிறோம். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் என்ன செய்து தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாம் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் எடுத்துக்கிடுச்சு. அங்க நாங்க தலையிடவே முடியாது. முல்லை பெரியாறுல தலையிட முடியாது. பரம்பிக்குளம், பெருவாரிப்பள்ளம், தூணக்கடவு 4 அணைகளின் மீது எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு பயிற்சி ஆன ஏதாவது ஒரு வழி செஞ்சு எங்களுக்கான உரிய ஒதுக்கீட்டின்படி தண்ணியை கொண்டு வருவதற்கு, தண்ணியை விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு அறிவிப்பு மத்திய நீர்வள ஆணையம் இதை செய்ய வேண்டும். இதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் இந்த வேலையை செய்ய வேண்டும். அதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எல்லைப்புறத்திலே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. இதை இந்த அரசாங்கங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பாதிக்கப்படுவது, விவசாயி பாதிக்கப்படுவது இயற்கையால் தான் என்பதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொண்டு அதற்கான நிதியை, பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்திலே இந்த பருவம் தப்பிய மழைகளால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத கையாலாகாத நிலைக்கு போய் அதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.